வெல்கம் டு தேஜஸ் அண்ட் ஜெய்ஆர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைப்பூ வச்சு நம்ம எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் இன்னும் எக்கு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ச்சது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வரமிளகா 2 எடுத்திருக்கேன். இங்கே உங்கள் காரத்துக்கு தேவையானது போல் எடுத்துக்கங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்தளவு வதங்கினா போதும். இப்போ இந்த முருங்கைப்பூ போட்டுக்கலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் வதங்கட்டும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, ஏன்னா சீக்கிரமாக இது வெந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுங்க, இல்லைன்னா உப்பு அதிகமாக போயிடும். இப்போ இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம். அதிகபட்சம் 5 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் முட்டையை உடச்சி ஊற்றணும். 2 முட்டை எடுத்துக்கிறேன். இது வெந்துருச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டை போட்ட முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள்.
அதோடு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.